ஹாய் ஆல், இன்றைக்கி டே 2 மெஹந்தி கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். போன கிளாஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நீட் ப்ரெசன்டேஷனோடு எனக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்க. நானுமே நிறைய மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் கிளியர் பண்ணி செகண்ட் டைம் எனக்கு சென்ட் பண்ணும்போது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோன் ஹேண்ட்லிங் பற்றி கேட்டிருந்தீங்க. போன வீடியோலேயே நான் அட்டாச் பண்ணணும்னு நினச்சிருந்தேன், பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். கோன் ஹேண்ட்லிங்கிறது ஒன்றுமே கிடையாதுடா. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். தம் ஃபிங்கர் இருக்குது இல்லையா, தம் ஃபிங்கருக்கு இடையில வச்சுட்டு லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு நீங்கள் போடும்போது பென்சில் இல்லை பெனில் போடுற மாதிரி தான் இருக்கும். கோனோட வெயிட் வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஒரு டிசைன்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ளே ஆகும். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கோன் ஹேண்டில் பண்ணி போடும்போது கையுமே வலிக்காது. ஓகே, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டே 2 கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். கிளாஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லி கொடுக்க போகிறேன். 4 பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கேன் பாருங்கள். ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2ல் வந்துட்டு எப்படி பேசிக் எலமெண்ட்ஸ் போடலான்றதை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கான 4 ஸ்டெப்ஸ் போட்டுட்டு செகண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்டை வந்து எப்படி கவர் பண்ணலான்றதை பார்த்துடலாம். இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா எஸ் வந்து நீங்கள் நிறைய வாட்டி போட்டு பழகணும். எதுக்காக சொல்கிறேன்னா பைஸ்லே டிசைன் அண்ட் பீகாக் டிசைன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மெயினாக எஸ் தான் தேவைப்படும். அதுக்காக தான் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது என்னென்னா எல்லா டிசைன்ஸுமே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக போட கற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் போயிடலாம். எஸ் தான் போட்டிருக்கோம். அந்த எஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேடா, அடுத்த டிசைன் போயிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3 தான் நான் போட்டிருப்பேன். அண்ட் வந்து 4th பாக்ஸில் பொறுத்த வரைக்கும் 3 வந்து அப்வர்டில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போட்டுட்டு அண்ட் கர்வ் லைன் கொடுத்துருப்பேன். அவ்வளோதான். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்துட்டு செகண்ட் பாக்ஸில் பார்க்க போகிறோம். டாப் போர்ஷனில் வந்து ஸ்ப்ரில் டிசைன் கொடுத்துட்டு எஸ் மாதிரி கொண்டு வந்துட்டு பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைஸ்லே டிசைன் வந்துடும். ஸோ நான் சொன்ன மெத்தடை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டான பைஸ்லே டிசைன் கிடச்சிரும். நல்லா எஸ்ஸை வந்து போட்டு பழகுங்க. சரிங்களா? போட்டு பழகினா தான் வரும். பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கோன் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கடா. ஓகே, அடுத்த டிசைன் போயிடலாம். எஸ்ஸை வந்து ஸ்லாண்டிங்காக போட்டுட்டு டாப் போர்ஷனில் வந்து ஸ்ப்ரில் டிசைன் கொடுத்துருப்பேன். அண்ட் பாட்டம்லேருந்து டாப் கனெக்ட் பண்ணும் போது இன்னொரு பைஸ்லே டிசைன் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஒரு ஸ்டெப்ஸுமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி போடுங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக டிசைன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் போட போகிறோம். 3 போட்டுட்டு பாட்டமில் வந்து ஸ்ப்ரில் டிசைன் கொடுத்துட்டு டாப் போர்ஷன்லேருந்து பாட்டமை கனெக்ட் பண்ணும் போது இப்போ ஒரு எலமெண்ட் உங்களுக்கு கிடச்சிரும். நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நான் போயிட்டுருக்கேன். இந்த டிசைன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அரபிக் டிசைன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக போட முடியும். ஒருவேளை உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா லெட் பென்சில் யூஸ் பண்ணி லைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துடும், எலமெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து டாப் வேர்டில் பார்க்குற மாதிரி போட்டுட்டு டாப் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரில் டிசைன் கொடுத்துட்டு பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து தலைக்கீழாக போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போட போகிறோம். அண்ட் எஸ் வந்து டாப்பில் பார்க்குற மாதிரி போட போகிறோம். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் பாக்ஸில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணலான்றதை பார்த்துடலாம். அடுத்த டிசைன் வந்து 3 வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நம்ம போட போகிறோம். ஓகே, நிறைய பேர் கேட்குறது என்னென்னா கோன் வந்து பிரேக்கேஜ் வருதுன்னு சொல்கிறீங்க. நானுமே பார்த்தீங்கன்னா சிங்கோனில் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ மெலிசாக வருது பாருங்கள். நீங்கள் கோன் ஹேண்டில் பண்ணுறது தான் இருக்குது. ப்ரெஷர் பாயிண்ட் வந்து கரெக்டாக போடுங்க. சரிங்களா? ஓகேடா, இப்போ வந்து கர்வ் லைன்ஸ் போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணலான்றதை பார்த்துடலாம். நான் வந்து பாட்டமில் வந்து ஸ்ப்ரில் கொடுத்துட்டு 2 மாதிரி போட்டுட்டு ஸோ டாப்பில் வந்து நீங்கள் பாட்டம் கனெக்ட் பண்ணாலும் சரி இல்லை பாட்டம்லேருந்து டாப்பில் கனெக்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு எலமெண்ட் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து எஸ் ஷேப்பில் வந்து போட போகிறோம். ஸோ ஸ்ப்ரில் போட்டுட்டு டாப் போர்ஷனில் வந்து எஸ் போடுற மாதிரி போட்டுட்டு அண்ட் பாட்டம்லேருந்து டாப் கனெக்ட் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு பைஸ்லே டிசைன் கிடச்சிரும். நல்லாவே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ப்ரில் நல்லா போடுங்க. நிறைய பேர் வந்து போன வாட்டி வந்து ஸ்ப்ரில்லில் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஸ்ப்ரில் டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லா போட்டு பாருங்கள். அடுத்த டிசைன் போயிடலாண்டா. நான் டாப்பில் வந்துட்டு ஸ்ப்ரில் டிசைன் கொடுத்துட்டு எஸ் மாதிரி கொண்டு வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் 3 போடுறோமோ அந்த மாதிரி 3 போட்டுட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் கனெக்ட் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு எலமெண்ட் கிடச்சிரும். நல்லா பாருங்கள். ஸ்ப்ரில் கொடுத்துட்டேன், எஸ் மாதிரி கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் 3 மாதிரி போட்டுட்டு அதுலேருந்து டாப் நீங்கள் கனெக்ட் பண்ணும் போது ஒரு எலமெண்ட் கிடச்சிரும்.
பேசிக் எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு எலமெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா எஸ் எப்படி போடுறது, ஸ்லாண்டிங்காக எஸ் எப்படி போடுறது, 3 அந்த மாதிரி அப்பர்டில் 3 எப்படி போடுறது, இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்துட்டு எப்படி கவர் பண்ணுறது முதல் கொண்டு நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன் இல்லைனா குரூப்லேயுமே நீங்கள் கேட்கலாம். உங்கள் ரிவ்யூ வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்யூ.